நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூர்யா கார்த்திக் இவர்கள் பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? ரெண்டு பேரும் சினிமாவுக்குள்ள வருவாங்க சத்தியமா நினைக்கலப்பா. வேற என்ன சொல்றது, நான் கனவுல கூட நான் நினைக்கல, என் பொண்டாட்டி நினைக்கல. நமக்கு எதுக்கடா அந்த வம்பு, சினிமாவில் சீக்கிரம் சான்ஸ் கிடைக்காது, கிடைச்சாலும் நிற்க முடியாது, நின்னா ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாது, நமக்கு வேண்டான்னு பொத்தி பொத்தி ஒழிச்சு ஒழிச்சு வளர்த்தோம். ஆனால் விதியும் இருக்கிற மேலே ஒரு சூப்பர்மேன் இருக்காங்க, நீ யாரா முடிவு பண்ணிருக்கு, நான் பார்த்துக்கிறேன் நீ விடு அப்படின்னு அவர் பாட்டுக்கு பிரித்து விட்டார். சூர்யா வந்து ரொம்ப சாஃப்டான அடக்கமான, இன்னும் வேற மாதிரி பார்த்து ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ள, வாயை திறந்து பேசாத பையன் மாதிரி இருந்தார் எப்போ நடிக்க ஆரம்பிக்கும் போது. அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் பிறந்த ஊர் கோவை மாவட்டத்தில், அது மேப்பிலே இருக்காது, சூழல் மட்டும் மேப்பில் இருக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் 2-3 மைல் போனால் மேப்பில், சின்ன மேப்பில் பார்க்கணும், பெரிய மேப்பில் வராது. அந்த மாதிரி கழிப்பறை வசதி கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது, அப்பா கிடையாது, 2 குழந்தைய படிக்க முடியாதுன்னு 2ஆம் கிளாஸில் அக்காவை நிறுத்திட்டாங்க, பள்ளிக்கூடம் நிறுத்திட்டாங்க. அப்படி இருந்த ஒரு பையன் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வர முடியுமா, நம்ம உசுரோட பொண்ணுக்கு அடையாளமா, இந்த மண்ணில் பொண்ணுக்கு அடையாளமா, ஏதாவது சாதிக்கணும் ஒரு வெறி இருந்து கொண்டே இருந்தது. அந்த வெறியின் காரணமாகத்தான் நான் சென்னை புறப்பட்டு பல தடைகளை தாண்டி சென்றேன். அதே மாதிரி தயக்கம், பயம், தாழ்வு மனப்பான்மை, நம்ம என்ன கதியாகும் அப்படிங்கிற பயம், இப்படி வாழ்ந்த சூர்யா வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது சாதித்தாக வேண்டும் என்ற வெறியோடு வாழ்ந்தான் என்பதை இப்போது நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பத்மசேஷாதியில் படிச்சுட்டு, இது +2க்கு இந்த பையன் ஸ்டாண்டர்ட் தாங்காது சார், நீங்கள் ஸ்கூலை மாற்றிருங்கட்டாங்க. அது சகஜம் தானே. வேறு ஸ்கூலில் கொண்டு போய் பையனை சேர்க்க போனோடனே ஒரு 40 பேர் நிற்கிறாங்க. அல்ல நம்ம மாதிரி தாய்மார்கள் தந்தைமார்கள் மாதிரி 40 பேர் கியூ நிற்கிறாங்க. நான் நின்ட்டேன், பின்னாடி என் பையன் இருக்கான். இந்த வேர்த்து காட்சி தொடச்சிட்டே நின்றுட்டு நாங்கள் உள்ளே போகும்போது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகி போச்சு. அவர் போனேன், அவன் கிங் இல்லையா, அவன் பிரின்சிபல், அவன் கரஸ்பாண்ட், அந்த கிங்கில் சும்மா இருப்பீங்களா, அந்த இடத்துல அவர் சிரிக்கிறா, அவர் குழந்தை வேறு. அங்கே போனால் அவங்க தான் கிங்கே, அவன் சொன்னபடிக்கு நம்ம கேட்டானுமில்ல. நீங்கள் பணம் தர்றீங்க, இது கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன், இதில் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிறிஸ்டியன்ஸ் கொடுப்போம், 2வது முஸ்லீம், 3வது இந்துக்கள் கொடுப்போம். இந்த பணத்தை நான் யூஸ் பண்ண மாட்டேன், எப்பங்க இங்கே டிராவில் வச்சிருக்கிறேன், அந்த சீட்டெல்லாம் ஹிந்து முஸ்லீம் ஃபில்லப் பண்ணோன்னே இருந்தால் கொடுக்குறேன், இல்லை கொடுக்க மாட்டேன், இந்த பணத்தை விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. பையன் வீட்டுக்கு வந்தோடனே, இந்த யாருக்காக அழுதான் படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, ஒரு நாகேஷ் வந்து சட்டை கிழிச்சு ஒரு சீன் அழுவான், அந்த மாதிரி தலையில் படுத்து பிறண்டு பண்ணி அழுதான் சூர்யா. ஏப்பா அழுகிறானே, எங்கள் அப்பாவை வெயில் நிற்கிறான், செத்தா பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்கிறான். எங்கள் அப்பா 2 மணி நேரம் வெயில் நிற்கிறாங்க, செத்தா கூட பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன். ஆனால் என்ன பைத்தியக்கார, அவன் ராஜான்னு எவன் ராஜா வந்து என்ன, எங்கள் அப்பா அவனோட பெரிய ராஜா, எங்கள் அப்பா வந்து வாசல் நிற்க வச்சு வெயில் நிற்க வச்சு அந்த பள்ளிக்கூடம் நான் போவே மாட்டோம்னு அழுகிறான். கேதுக்கே அழுகிறாருங்க. சமாதானப்படுத்தி, அப்பா இல்லைடா அவங்க பள்ளிக்கூடம் அப்படி தானே இருப்பான்னு சொல்லி அந்த அனுப்புறது கூட படாத பாடுபட்டோம். அப்போ சின்ன வயசுலேயே இவன் 2வது எப்போ மூத்தது மோளை இளையது காலையில் நம்ம சொல்லுவோம்ல, அது இந்த அரேஞ்ச் மேட்ச் பண்ணால் அப்படி தான். இப்படி புருஷன் இருப்பான், பொண்டாட்டி இப்படி இருப்பான், இதை குழந்தை வேறு குழந்தை தொலைஞ்சிடும். அந்த குழந்தைக்கு எந்த பக்கம் போகிறதுலேயே குழப்பமாக இருக்குது. அது மாதிரி இந்த பையன் குழப்பத்திலேயே இருந்தானா, 2வது பையன் கொஞ்சம் விவரமாயிட்டான். இவன் சிரிப்பான், பாட்டு பாடுவான், ஆட்டம் ஆடுவேன், ரஜினிகாந்த் பாட்டெலாம் பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன், எல்லாம் பார்த்தோம்னா அவனுக்கு இந்த பையனுக்கு பயங்கர கோபம். இந்த பையன் வந்தோன்னு நமக்கு மரியாதை போயிடுச்சேன்னு எப்போது 2 பேருக்கு ஒரே மாதிரி சட்டை எடுத்து கொடுப்பான். சட்டை எடுத்து கொடுத்தோன்னா டே ஏன்டா என்ன மாதிரி போட்டு பண்ணுவான். கார்த்தி வேறு சட்டை போடுவான், ஆனால் அவன் கண்ட நீல கட்டை போட்டுருந்தானே அதே சட்டை அவனுக்கு இருக்குது. அண்ணா பார்த்தோன்னே நீளம் போட்டுக்க நேரம் ஓடி போய் இந்த சட்டை நல்லா இல்லை அப்படி நீளம் போட்டு வருவான். டே ஏன்டா ஏன் சட்டை போட்டு வருவான், இப்படி சண்டை போட்டுக்குவாங்க. அது மாதிரி ஏதாவது சைக்கிள் போனோம்னா அவன் ஃப்ரெண்டு கூட தான் சைக்கிள் கொடுப்பான், தம்பிக்கு சைக்கிள் கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி எதில் பார்த்தாலும் வர்றவங்க பூரா குண்டு பையன் அப்படின்னு காத்தி கொஞ்சிட்டு போவாங்க, இவன் தொட மாட்டாங்க. இதெல்லாம் சேர்ந்து வச்சுட்டு என்ன பண்ணிட்டான், அமெரிக்காவுக்கு காத்தி முதல்ல போனான். அமெரிக்காவுக்கு கிளம்பி போனோம்னா இந்த பையனுக்கு பெரிய தொண்டை அடைச்சிருச்சு. அப்போ தான் இந்த இமெயில் வசதியெல்லாம் வந்துச்சு. அந்த இமெயிலை நம்ப மாட்டேங்க, அழுதுகிட்டே அடிச்சிருக்கான். 4 வயசுலேருந்து உன்னை எனக்கு பிடிக்கல, வரவங்களாம் உன்னை கொண்டாடுவாங்க, உனக்கு மட்டும் முதல் சாக்லேட் கொடுத்து எனக்கு அப்புறமா தான் கொடுப்பாங்க, நீ படிப்பில் கெட்டிக்காரன், டான்ஸ் கெட்டிக்காரன், துருதுருப்பாக இருக்கேன், ஏன்டா அவன் தம்பியை வந்தான்னு சைக்கிள் விளையாடும் போது கூட நான் உனக்கு கழுத்து போய் தள்ளி விட்டுருக்கேன். ஆனால் எப்படிடா நீ அமெரிக்காவுக்கு போனேன், டேய் சத்தியமாக என்னால் அமெரிக்காவுக்கு போக முடியாதுடா, எப்படா அவனுக்கு துணிச்சல் வந்துச்சு, மன்னிச்சிடா அண்ணன் மன்னிச்சிடுறா, நான் நிறைய உன்னை அவமானப்படுத்திக்கண்டா, நிறைய திட்டிக்கண்டா, அண்ணனை மன்னிச்சிடான்னு 5 பக்கம் இமெயில் அனுப்பியிருக்கான். அதை படித்த உடனே எனக்கு சொல்லலை, அவங்க சொல்லலை. மறுநாள் அங்கேருந்து காத்தி அங்கேருந்து
ஒரே பதில், அண்ணன்னா அப்படித்தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் சொல்றாங்க, அப்பா எனக்கு ரொம்ப வலியா இருந்தது, நானும் சத்தியமா போயிருக்க மாட்டேன், இந்த பயலுக்கு வந்து கஷ்டப்பட்டு முக்கி அடிச்சானுக்குன்னா அண்ணன்னா அப்படித்தான் இருக்குன்னு முடிச்சுட்டான்ப்பா அப்படின்னா. அந்த மாதிரி இவன் கார்த்தி அப்படின்னா அவர் அப்படி பயந்தவர். நான் வந்து இப்படி பயந்தவராக இருந்தால் கூட இந்தியா பூரா சுற்றி 7 ஆண்டு ஓவியங்களை வரைஞ்சிட்டு அப்புறம் நடிக்க ஆரம்பித்து 38 படம் நடித்து 8 வருஷம் முடியும் போது நான் இனிமேல் எந்த வேஷம் பண்ணிக்கலாம், நம்ம ஹீரோ நிற்கலான்னு முடிவு பண்ணி வெள்ளிக்கிழமை வரதை நடிச்சிருக்கும் போது கல்யாணம் பண்ணேன். அதுக்கப்புறமா இந்த பையன் பிறக்கும்போது அந்த கான்ஃபிடண்ட்டாக உள்ள ஒரு பையன், ஒரு நாம் மிரச்சு நல்ல ஓவியர், ஒரு நல்ல ஹீரோ ஆகிட்டோங்கிற தன்னம்பிக்கையில் எப்படி இருப்பான், அந்த தன்னம்பிக்கையோடு பிறந்த பையன் கார்த்தி. இப்படி 2 பேருமே அடிப்படையில் ஒழுக்கமாக வாழணும்னு ஆசைப்படுவானுங்க, குழந்தை குட்டி மேலே பாசமாக இருப்பானுங்க, அம்மா அப்பாவை தெய்வமாக கொண்டாடுவானுங்க. இன்னும் போக வேண்டிய தூரம் ஜாஸ்தி. எவ்வளவு பேர் புகழ் வந்தாலும் இதுக்குள்ள அவங்க ஏற்றிக்க மாட்டாங்க. அவங்க அப்படியே இருக்கும். நீங்களா வாழ்த்துங்க. நன்றி. மாதா பிதா குரு தெய்வம் 5வது இடத்தை உங்கள் இல்லத்தரசிக்கு அளிப்பீர்களா? ஏங்க நான் ஏற்கனவே இடம் கொடுத்தாச்சு, நீங்க கொஞ்சம் 5வது இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேங்க. மாதா பிதா குரு தெய்வம் அப்புறம் 5வது இடம்ன்றது ரொம்ப தப்பு. நீங்க ரொம்ப சுயநலவாதியாக இருக்கீங்க, ரொம்ப தப்பு. கொண்டாடி ரொம்ப கேவலப்படுத்தி பேசுங்க நினைக்கிறேன். நான் எப்படி பார்க்குறேன்னா, பெண் என்பவள் 2ஆம் தாய். 50 ஆண்டுகள் தாண்டி ஒரு மனிதனுக்கு பெண் என்பவள் 2ஆம் தாய். மனைவி என்பவள் 2ஆம் தாய். தாய்க்கு பெண் தாரம் நம்பு செகண்ட் ரேங்க் இல்லை. முதல்ல தாய் உன்னை பெத்தெடுக்கிறா, வளர்க்குறா, ஆளாக்குறா. 50 ஆண்டுக்கு பிறகு தாய் ஸ்தானத்துக்கு மனைவி பார்க்கறதுனா 2வது ஸ்தானம். 5 இடம் இல்லை. அடுத்த கேள்வி. சூர்யா மாதிரி கார்த்தியால் நடிக்க முடியுமா? உங்க கருத்து என்ன சார்? சூர்யா மாதிரி கார்த்தி ஏம்மா நடிக்கணும்? அதுக்கு போது பதில் சொல்லுங்க. சூர்யா மாதிரி சூர்யா நடிக்கட்டும், கார்த்தி மாதிரி கார்த்தி நடிக்கட்டும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்கள் வீட்டில் ஒன்று கூட அக்கா இருப்பா, இல்லை உனக்கு தம்பி அண்ணன் யாராக இருப்பாங்க. 2 பேரும் முகத்தை கண்ணாடி போய் பாருங்க, ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் அப்பா அம்மா ஒரே மாதிரி இருப்பாங்க. 2 அப்பா அம்மாவுக்கு ஒரே மாதிரி குழந்தைகள் பிறக்காது. அந்த கடவுளே வந்து ஒரு பிள்ளை போல் ஒருத்தர் இருக்க வேண்டாம், ஒரு மனதில் போய் இன்னொரு மனசு இருக்க வேண்டாம்னா அவன் மூக்கு வாயை கண்ணெல்லாம் மாற்றி படிச்சிருக்கேன். அப்படியே அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. சூர்யா வேலையை அவர் பார்த்துக்குவார், இவர் வேலையை இவர் பார்த்துக்குவார். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. சூர்யா வந்து அவரோட முகம் வேற, அவருடைய கண் அமைப்பு வேற, மூக்கு அமைப்பு வேற, அவருடைய மொத்தமான முகம் வேற. கார்த்தியோட முகம் வேற, அவர் ஹைட்டு வேற, அவர் பாடி வேற. சூர்யா நினைச்சானா அலெக்சாண்டரா நடிக்க முடியும், இயேசுநாதனா சூர்யா நடிக்க முடியும், ரவீந்திரநாத் தாகூரா நடிக்க முடியும், வீரபாண்டிய கட்டபொம்மனா நடிக்க முடியும், விவேகானந்தரா நடிக்க முடியும், ஏன் விஷ்ணு சிவனா கூட நடிக்க முடியும். ஆனால் அத்தனை நடிப்பையுமே அவர் உயிரை விட்டு உயிரை பணையம் வச்சு இந்த 6 பேக் பண்ணுறதுக்காக ஒரு நாளைக்கு வெறும் ஒரே ஒரு அவுன்ஸ் தண்ணி குடிச்சு உடம்பை போட்டு பட்டினி போட்டு வாட்டி புழிஞ்சு உங்களை பிரம்மைக்கு வைக்கிற மாதிரி நடிப்பார். இவர் சின்னவர் ஈஸியாக எதையத்துக்குள்ள நுழைஞ்சிடுவார். அதான் இவர் மாதிரி இருக்கட்டும், அவர் மாதிரி இருக்கட்டும்.